சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ் ஆஃப் இஃப் அப்படின்றது இட் இஸ் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஈக்குவல் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் பைத்தானில் பில்டன் வேரியபிள்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் அப்படின்றது நம்ம எழுதக்கூடிய அந்த கோடிங்கோட மெயின் இது வந்து சொல்லும். ஸோ ஃபார் உதாரணத்துக்கு ஃபன் கால் அப்படின்ற ஒரு ஃபைல் நேமில் நான் பைத்தானில் என்ன பண்ணுறேன், கோடிங் எழுதுகிறேன். ரெண்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் இஸ் அடிஷன், அனதர் ஒன் இஸ் சப்ட்ராக்ஷன்ஸ். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அடிஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனில் a, b அப்படின்ற ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஐ மீன் தட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அவுட்புட்டில் நான் ஏக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸை நான் கொடுக்கலாம், பிக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸை கொடுக்கலாம். இப்போ a, b அப்படின்றது தான் ஆர்குமெண்ட். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி சப்ட்ராக்ஷனுக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிசன், இஃப் அண்டர்ஸ்கோர் இஃப் அப்படின்றது இட் இஸ் இஃப் கண்டிஷன்ஸோட ஸ்டேட்மெண்ட்டோட கீவேர்ட்ஸ். இஃப் underscore underscore name underscore underscore it is a built-in variable. இந்த வேரியபிள் இப்படி தான் டிஃபைன் பண்ணி ஆகும். ஈக்குவல் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் மெயின் கொடுக்கும். இப்போ மெயின் அப்படின்றது இங்கே என்னென்னா, இங்கே நம்ம எழுதிருக்கோம் இல்லையா, இந்த ஃபன் கால் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபைன், இதுதான் மெயின். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த பில்ட்-இன் வேரியபிளை கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணி அசைனிங் வேல்யூவாக ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நான் இங்கே கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் த ரிசல்ட் ஆஃப் ஆடிங் நான் கொடுக்குறப்ப இந்த மெயின் ஃபங்க்ஷன், அதாவது நேம்ன்றது நான் கால் பண்ணுறேன். நேமுக்கு என்ன வேல்யூ அசைன்மெண்ட் இருக்கும், மெயின் அப்படின்னா இங்கே நம்ம எழுதிருக்கோம் இல்லையா, இந்த கோடிங் தான் மெயின். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் கால் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து கேதர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சிங்க, நான் 5,3 அப்படின்றதுக்கு மட்டும் நான் ஆடிங்காக கொடுத்தேன். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஆட் அப்படின்ற வேற ஒரு நம்பர்ஸை வந்து நான் கால் பண்ண நினைக்கிறேன். எந்த ஒரு மாடல்ஸுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணாமல் டைரெக்டாக உங்களோட கோடிங்கை யூஸ் பண்ணுற ஒரு பர்பஸஸ்க்காக பைத்தானில் பில்ட் இன் வேரியபிள் இன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர்ன்ற வேரியபிளை நம்ம பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு இந்த கோடிங் இப்போ நான் இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அடிஷனுக்கு ஒன்று சப்ட்ராக்ஷனுக்கு ஒன்று. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நியூ பைத்தான் ஃபைலில் இம்போர்ட் ஃபன் கால்னு கொடுக்குறேன். ஃபன் கால்னு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கே ஃபன் கால் டாட் பிஒய்ன்னு நான் கோட் பண்ணேன் இல்லையா, இதை வந்து நான் மாடல்ஸை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபன் கால்னு கொடுக்குறேன். ரிசல்ட் 1 அப்படின்ற வேரியபிளுக்கு அசைனிங் வேல்யூ ஃபன் கால், இட் இஸ் எ மாடல் நேம் டாட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னு நான் கொடுக்குறப்ப இது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதனோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் சப்ட்ராக்டிங் வேல்யூ இஸ் என்னவோ அது நமக்கு. இன்கேசஸ் இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஒரு எழுதவே இல்லை, அதாவது பன்கால் அப்படின்ற அந்த மாடல்ஸில் ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும்தான் எழுதிருக்கோம், மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு நான் எழுதலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே அப்படின்னு கொடுக்குறீங்க வச்சு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்குறீங்க. பட் இங்கே சேம் வேரியபிள் நேம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் சேமாக கொடுத்தீங்க அப்படின்னா இதை இக்னோர் பண்ணிவிடும், இந்த வேரியபிளை தான் எடுத்துக்கும். பைத்தான் லாஸ்ட்டாக எதை டிஃபைன் பண்ணுறதுக்குமோ அந்த வேரியபிள் நேமை மட்டும்தான் எடுத்துக்கும். ஒன்ஸ் அகைன் கோடிங்கை சேவ் பண்ணிவிட்டு ரன் த கோடிங். நமக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், ஆட்ரிபியூட் எரர் மர்டர் ஃபன் கால் ஆஸ் நோ ஆட்ரிபியூட் மல்டிப்ளிகேஷன். அதாவது ஃபன் கால் அப்படின்ற இந்த கோடிங்கில் எனக்கு மல்டிப்ளிகேஷன்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணல, ஒரு கோடை வந்து ட்ரைவ் பண்ணல அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸாக அந்த மாடல்ஸை வந்து ரீஎடிட் பண்ணுறேன். டெஃப் கீவேர்ட்ஸ் அனதர் ஒன் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறேன். பேராமீட்டர்ஸ் a, b ஆக இருக்கட்டும், கோலன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா return
ஏ மல்டிப்ளிகேஷன் பியா வரணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கோடிங்கை வந்து நல்லா ட்ரைவ் பண்ணி எழுதி வச்சேன். ஒன்ஸ் அகைன் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இம்போர்ட் இந்த ஃபன் கால், இந்த கோடிங்கை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம்ல, இப்போ இந்த கோடிங்கை வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது ப்ராப்பரான அவுட்புட் வரும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு வேல்யூஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிடும். த ரிசல்ட் ஆஃப் சப்ராக்ஷன், அதாவது இந்த அடிஷ்னல் ஆஃப் கோடிங்கை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன போட்டிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் எம்யூஎல், ஓகே, ஃபன் கால் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன். அதாவது இங்கே நடக்கக்கூடிய ரிசல்ட் வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கால் பண்ணல இல்லையா. ஸோ அதுக்காக நமக்கு என்ன வரல அப்படின்னா, இந்த ரிசல்ட்டில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஒன்ஸ் அகைன் வெயிட், ஒன்ஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், வேரியபிள் 2 ரிசல்ட் 2 அப்படின்ற இந்த இதுவை கால் பண்ணுறேன். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட்டை நான் மாற்றிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன்ஸ், ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ். இப்போ நமக்கு வேரியபிள் 2ல் என்ன ஆகும், ஏன்னா 3 ஃபங்க்ஷன் எழுதிருக்கும். ஃபங்க்ஷன் எழுதாததுக்குனால ஆட்ரிபியூட் எரர், மோடல் ஃபன் கால் ஆஸ் நோ ஆட்ரிபியூட்ஸ் மல் அப்படின்னு நம்ம காட்டுச்சு, அந்த நேம் காட்டுச்சு, ஆட்ரிபியூட்டோட நேம் என்னன்னு காட்டுச்சு. இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம ரன் பண்ணும்போது ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கவனிங்க, 15 and 3. இப்போ 3 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 45 அப்படின்னு வரும். ஓகேங்களா. இந்த ஒரு பர்போசஸ்க்காக தான் பைத்தானில் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் பில்டின் வேரியபிளாக அண்டர்ஸ்கோர் நேம் அண்டர்ஸ்கோர் அப்படி இந்த வேரியபிளை அசைன் பண்ணிவிட்டு, இதுக்கு மெயின் அப்படின்னா இங்கே நம்ம எழுதிருக்கோம் இல்லையா 3 ஃபங்க்ஷன், இதுதான் மெயின் ப்ரோக்ராம். இதுக்கு ஒரு கோடிங் நேம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த 3மே ஒர்க் ஆகும். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாடல்ஸை புதுசாக இன்னொரு இடத்துல, இதில் அடிஷன் வேணும்னா, நிறைய ஃபங்க்ஷன் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் இந்த இஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் ஏன் இந்த பில்டின் வேரியபிளை நம்ம பைத்தானில் பயன்படுத்துகிறோம் அப்படின்ற தெளிவான விளக்கத்தை வந்து பார்த்துருந்தோம். வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுது அப்படின்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவோட லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பைத்தான் ரிலேட்டடாக இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.